ஜாதகம் இல்லை. எங்கள் அம்மா வந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம், அவ்வளோதான் எங்கள் அம்மா சொல்லும். ஜோதிட குடும்பத்திலேயே எங்கள் அம்மாவுக்கு ஜோசியம் எழுதப்படலை, ஜாதகம் எழுதப்படலை. என்னுடைய முப்பாட்டன் அவருடைய 3 ஆண்பள பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதிட்டு 6 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதலை. பெண்களை பெண்களாகவே மதிக்காத அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய காணாமுனா மீனான்னு சொல்லிட்டு, இப்போ அக்கா இவங்க இருக்கிறாங்க, நம்ம அக்கா டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, எத்தனை பேர், முத்துலட்சுமி எல்லாம் பேச பேச உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக 3 வருடத்திற்கு முன்பு பேசினதில் இப்போ நான் எழுந்திருச்ச கூச்சல் எல்லாம் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா, நான் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறதில்ல. ஆக ஜெயிச்சிட்டோமா, கொஞ்சம் ஜெயிச்சிட்டோமா, இன்னொரு 3 உண்மை கைதட்டுறதுக்காக சொல்லலை. நான் 10 பொருத்தம் மட்டும் பார்க்கறதில்ல, கட்டத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு வந்துட்டீங்களா, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு உண்மையிலே 10 பொருத்தத்தை தூக்கி இப்போவே குப்பையில் நம்ம மாணவர்கள் போட்டிங்க. அது வந்து குப்பையில் போட்டால் குப்பை அழுக்காயிடும். 10 பொருத்தத்தை தூக்கி குப்பையில எல்லாம் போட்டுறாதீங்க. அதை விட மோசமானது எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். ஆக ஜோதிடத்தை இப்படி சொல்கிறேனேன்னு பார்க்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். உண்மை அதுதான். ஜோதிடம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனால் அந்த உண்மையை கேவலப்படுத்துறது இந்த மாதிரியான 10 பொருத்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே ஆன சில விஷயங்கள். இந்த கணிதங்களுக்கு இதில் 10 எதுலேயுமே இடம் இல்லை. 1000 கணிதங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 10 பொருத்தங்கள் எதில் இருக்கு? யாரோ ஒரு மகானுபாவன் தான் ராசி பொருத்தத்தை சேர்த்துருக்கணும், அல்லது முதல்ல எழுதினவரே ராசியாவது. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஜாதகமே இப்போ எழுதப்படாத ஒரு காலகட்டம் தானே. 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஜாதகமே எழுதப்படலை, அரசர்கள் பிரபுக்களுக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது. ஆக 10 பொருத்தம் என்பது பெண்களை பற்றி, பெண்களே அடிமையலாக இருக்கக்கூடிய, பெண்களை படிக்க விடாத, யாருக்கும் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில், சும்மா எங்கள் ஊரில் ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரை என்பதை போல பெண்களின் முதல் எழுத்துக்கு மட்டும், அவங்களுக்கு ஜாதகமே கிடையாது, முதல் எழுத்துக்கு மட்டும் அப்படி இப்படி வச்சு பார்க்கப்பட்டது. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இது பண்ணிக்காதீங்க. கணிதங்களாக சொல்லப்படுபவை எல்லாம் ஜோதிடத்தில் பொதுவானவை. அஷ்டவர்க்கம் கணிதமாக சொல்லப்படுகிறது, அது பொதுவானது, அதில் எந்த பலனும் கிடையாது. 1000 கணிதங்கள்னு இப்படி போடுவாங்க, அப்புறம் அந்த நட்சத்திரத்தில் அப்படி இப்படி இருந்தா. இந்த கணிதங்களாக சொல்லப்படக்கூடிய எவைகளிலும் நிரந்தரமான உறுதியான பலன்கள் கிடையாது. அந்த கணிதங்களை, அதாவது நான் அடிக்கடி சொல்வதைப் போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவன் இப்படி இருப்பான் என்று நட்சத்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்ல போவீர்களே, ஆனால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனா, அமாவாசையில் இருக்கிறாரா, பௌர்ணமியில் இருக்கிறாரா, அமாவாசை பௌர்ணமிக்கு அருகே இருக்கிறாரா, எத்தனை சதவிகித ஒளித்திறனை கொண்டிருக்கிறார், அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய சனி சந்திரனால் பார்க்கப்படுகிறாரா, செவ்வாயால் பார்க்கப்படுகிறாரா, சந்திரனோடு இணைந்திருக்கிறாரா, அன்றைக்கு கிரகணத்தில் இருக்கிறாரா, இத்தனை விஷயத்தையும் பார்த்தா தான் பலன் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒன்றும் கிடையாது. இல்லை மகம் நட்சத்திரத்துடைய குறியீடு சிம்மாசனம், ஒரு ஜெயலலிதா தான். இதில் ஒரு பயங்கரமான ஒரு கருத்து, அதெல்லாம் நான் எங்கே போய் முடிகிறதுன்னு தெரியல. சில நேரங்களில் ஏதாவது ஒன்று வந்து தொலைக்கும் ஃபோனில், நமக்கு நேரம் சரியில்லைன்னா சில விஷயங்களை பார்ப்போம். நான் பார்க்கும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் மனப்பாடம் செய்கிறதுக்கே தகுதி இல்லாதவனாக இருப்பான், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு மனப்பாடமே செய்ய முடியாது. நான் மூல நட்சத்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மகா பெரிய அறிவாளி, சொல்லலாம் இப்படிலாம் சொன்னா தான் கோபம் வராது. ஒரு மகா பெரிய அறிவாளி ஒரு இடத்துல பேசுகிறார், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் மனப்பாடம் செய்ய தகுதி இல்லாதவனாக இருப்பான், மூல நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால அவனுக்கு மனனம் செய்யக்கூடிய தகுதியே இருக்காது, அவனுக்கு மனப்பாடமே வராது. ஏன் என்றால் அனுமார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாரு. சஞ்சீவினி மூலிகை செடியை தூக்கிட்டு பிடுங்கிட்டு வர சொன்னா அவர் எந்த மூலிகை செடின்னு மறந்துட்டாரு, அதனால மலையவே தூக்கிட்டு வந்துட்டாரு, மறந்துட்டாரு. அதனால மூல நட்சத்திரக்காரனுக்கு ஞாபகம் மறதி அதிகம்னு ஒருத்தர் பேசுறாரியா. ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய புத்திசாலி அவரு. தூக்கம்லாம் போயிடுச்சா அவங்க எல்லாருக்கும்? தூக்கம்லாம் போயிடுச்சா? இப்படி தாங்க ஜோசியம் இருக்கு, இப்படி தாங்க ஜோசியம் இருக்கு. அன்பு மாணவர்களே, அனுமார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார், கிருஷ்ணர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். இதெல்லாம் பார்க்காதீங்க, ஜோசியம் வராது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு கருத்தரங்குகள் போய்கிட்டு இருக்கு, மாதாந்திர கருத்தரங்குகள் போய்கிட்டு இருக்கு. ஜோதிட மகா சக்கரவர்த்திகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
சில விஷயங்கள்லாம் சொன்னால் ரொம்ப சில பேர் அப்படி தான் கீழே மாடியிலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்குவாங்க போல் தெரியுது. அதுக்காகவே நான் நிறைய விஷயங்களை அடக்கி வாசிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக பேசக்கூடிய எனக்கு அந்த தகுதி கண்டிப்பாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு மூல நூல்னு அதை சொன்னீங்கன்னாலும், ஒரு நூலை சொன்னீங்கன்னாலும் அந்த நூலை நான் முழுமையாக படித்திருப்பேன். என்ன மாதிரி ஒரு புத்தக புள்ளு நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ தான் ஒரு 5-10 வருஷமாக படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் 5-10 வருஷமாக வந்த புத்தகத்தை தான் நான் படிச்சிருக்க மாட்டேன். என்ன மாதிரி பைத்தியக்காரன் ஜோசியத்தில் வேறு யாருமே கிடையாது. இத்தனை மூல நூல்களை குறை சொல்லுகின்ற நான் அத்தனை மூல நூல்களையும் ஒரு வரி விடாமல், ஒரு எழுத்து விடாமல் படித்திருக்கிறேன்றதான் உண்மை. படிக்காதவங்க தான் இருந்தாலும் குப்பைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஒரு மூல நூலை கூட படிக்காதவன் தான் இருந்தாலும் மூல நூலை குப்பைன்னு சொல்கிறான். ஜோசியம் பெரிய வெக்கக்கேடு. ஜோதிடத்தை இவ்வளவு திமிர்த்தனமாக சொல்லி இவ்வளவு மூல நூல்களை படித்ததற்கு பிறகு தான் அதில் இந்த குப்பை இருக்குது, இதில் இந்த குப்பை இருக்குன்னு தெரிஞ்சது எனக்கு. ஆனால் நான் குப்பைன்னு சொல்லிட்டேன்னு என்னை கமெண்ட் பண்ணி என்னை விமர்சிச்சாங்கல்ல, ஒருத்தங்க கூட மூல நூலை படித்தது கிடையாது. மூல நூல்னா என்னன்னே தெரியாது. சோஷியல் மீடியாவோட கதி இதுதான். ஆகவே மாணவர்களே, கணிதங்களின் பால் போயிடாதீங்க. ஜோசியத்தில் கணிதங்கள் செயல்படவே செயல்படாது. அந்த நட்சத்திரம், அந்த உப நட்சத்திரம் இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்துடைய உப நட்சத்திரத்தில் இருந்தால் அதுதான் நடக்கும், நடக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அறிவை லேசாக தூண்டி விடுறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த கிரகம், ஒரு கிரகம் இருந்தால் எதா இருக்கட்டும், சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் மேசராசியில் பிறந்தவர். சுக்கிரன் ரிஷபராசியில் இருந்தால் அவர் இப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியல. அப்போ அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த சுக்கிரன் யாரோடு இணைந்திருக்கிறார், இதைத்தாங்க இன்னி வரைக்கும் நம்ம முழுமை படாமல், ஷட்பலத்தில் கூட கிரக சேர்க்கையை பற்றி சொல்லப்படவே இல்லை. ஷட்பலமும் கணிதம் தப்பு தப்பு. ஷட்பலத்தை வச்சு யாருன்னா பலன் சொல்கிறீங்களா? நானே உதாரணம். எனக்கு ஷட்பலத்தில் செத்து முயற்சி, இதில் எங்கேயாவது பலன் இருக்குமா? ஜோதிடத்திற்கு நியூமெரிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கணித அறிவை விட காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய கலப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் தான் தேவை. இந்த நுணுக்கம் எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க தான் ஜோசியர், அவங்க தான் ஜோசியர். ஷட்பலத்தில் எனக்கு புதன் டெட்டாகி போன கிரகம். ஆனால் சுபத்துவத்தில் எனக்கு 2ஆம் நிலை சுபத்துவமாக புதன் வலிமையான அமைப்பில் கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல இருப்பார். ஆக இந்த இடத்துல எதை புரிந்து கொள்ளணும்னா, கணிதங்களாக புரிந்து கொள்ளாதீர்கள். கணிதங்களாக புரிந்து கொள்ள ஆரம்பித்த காரணத்தினால்தான் 10 பொருத்தம் என்பதைப் போலவும், இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்தால் என்ன பலனை செய்யும் என்பதைப் போலவும் ஜோதிடம் திசை மாறி போயிடுச்சு. சரி, அப்போ பலன் சொல்றதுக்கு ஏதாவது உறுதியாக ஒன்று உண்டா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எப்படி ஒவ்வொரு கைவிரல் ரேகையும் யூனிக்கு, ஒவ்வொரு மனுஷரும் ஒரு யூனிக், ஒரு தனித்துவமானது என்பதை போல ஒவ்வொரு ஜாதகத்தையும். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நம்ம வேலையெல்லாம் போயிடுமா என்ன? கண்டிப்பாக போகாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் பிரபஞ்சம் மாதிரியான ஜோதிடத்துறையும் பிரபஞ்சத்துறையும், ஏன் பெருவெடிப்பு எப்படி நடந்தது, உலகம் எப்படி தோன்றதுன்னு ஏஐ சொல்லிடுமா? சொல்லுங்க. ஏஐ என்பது என்ன? புதிதாக உருவாக்கப்பட்ட இது கிடையாது. ஏற்கனவே உள்ள நம்ம அறிவை தானே அது டெவலப் பண்ணுது. புதுசாக என்ன, அது என்ன பிரம்மா கிட்ட போயிட்டு இருந்து வாங்கிட்டா வந்துருச்சு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏஐ நம்முடைய துறையை பறிக்காது. நமக்கு தனித்துவம் சார்ந்த விஷயங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி காம்பினேஷன், இது கூட எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் பேசுறது டெப்த்தாக பேசுகிறேன். கணிதங்களுக்குள்ள பலன் இருக்கு. இந்த காம்பினேஷன்கள் ஒளி அமைப்பாக இருக்கின்றன. ஒரு ஒளி இன்னொரு ஒளியோடு கலக்கும் போது அந்த மைய புள்ளியாக, அதைத்தான் நான் அந்த அடையாள புள்ளிகள், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு நட்சத்திரங்களை சொன்னேன். அது கூட நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இருக்கலாம். நம்முடைய சிந்தனைகள் முன்பே வந்திருக்க கூடாது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கு முன்பே யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஆகவே எல்லா நிலைகளிலும் கணிதங்களை தவிர்த்து காம்பினேஷன்களை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே உங்களுக்கு பலன் புரியும்.
அந்த வகையில் வந்துடுங்க, கணிதங்களை எடுத்துக்காதீங்க. வணக்கம் குருஜி, நான் பொள்ளாச்சியிலேருந்து கார்த்திகேயன். குரு திக்பலம் அடையும் போது பார்வை வீச்சனம் அதிகமாகுமா? டெத்து. குரு திக்பலத்திற்கும் பார்வை வீச்சுக்கும் இதே இல்லை. கார்த்திக் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நீங்கள் அதை ஸ்தானபலத்தின் அடிப்படையில் பார்க்கணும். ஒரு குருவின் உச்சம் என்பது சூரியன், சந்திரன், பூமி இந்த மூன்றுக்குமான கோணத்தின் அடிப்படையில் குரு இருக்கின்ற இடம். இங்கிருந்து பார்க்கும்போது குருவின் கோணம் சூரியனின், சந்திரனின், குருவின் முக்கோண அமைப்புகளில் தான் அந்த உச்ச நீச்ச அமைப்புகள் சொல்லப்படுகிறது. திக்பலத்தின் அடிப்படையில் ஸ்தான பலம் கூடலாமே தவிர ஒளித்தன்மை கூடுன்றது லாஜிக்கலாக தெரியல. குருவின் ஒளித்தன்மை என்பது கடகத்தில் உச்சமாகி மகரத்தில் முடிவடைகிறது. இதில் ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், அது ரொம்ப யோசிச்சு தான் சொன்னேன். மூல நூல்கள்லேயும் சரி விளக்க நூல்களையும் சரி நீச்ச கிரகம் ஒளியற்ற கிரகம் தகுதியற்ற இழந்து போச்சு எல்லாத்தையும் சொல்லப்படுது இல்லை. இதை நான் ஒரு புது கருத்து சொன்னேன். இந்த கருத்தை நிறைய மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நிறைய மெசேஜ் எல்லாம் வந்தது. இதை மனசில் தேர்த்திக்கங்க. அதை கண்ணியில் உள்ள சுக்கிரனுக்கு தான் சொன்னேன். சுக்கிரன் நீச்சமாயிட்டா அவருக்கு கல்யாணம் ஆகாதா? சுக்கிரன் நீச்சமானா அவருக்கு ஒரு பெண் கிடைக்கும். குரு நீச்சமானா அவர் பணக்காரர் ஆக மாட்டாரா? அவனுக்கு ஒரு கிரகம் நீச்சமானாலும் அவனுக்கு தனி மனிதனுக்கு தேவைப்படுகின்ற வருமானத்தையோ தேவையானதையோ கொடுக்க தயாராக இருக்கும். அதே கிரகம் உச்சமானால் சமூகத்திற்கு தேவையான 1000 பேருக்கு தேவையான பணத்தையோ எதையோ ஒன்று கொடுக்கும். இந்த ஸ்தான பலத்தில் தான் அதனுடைய ஒளி தத்துவம் அடைஞ்சிருக்கே தவிர திக்பலத்தில் இல்லை. ஸ்தான பலத்தை அது எந்த அளவுக்கு இழந்துக்கிட்டு வருதோ அந்த அளவுக்கு. சரி, இதை மீட்டர் கணக்கில் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லையே. அதை இப்போ யார் போய் சொல்கிறது? நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் குருவின் பார்வை அளவு இவ்வளோ இருக்கும்ன்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் தானே சொல்கிறோம். அந்த இடத்துல கடவுள் ஒரு புள்ளியை வைக்கிறார்ல, என்ன இருந்தாலும் நீ மனுஷன்டா, உனக்கு ஒரு லெவலுக்கு மேலே நான் சொல்லித்தர மாட்டேன்னு பரம்பொருள் நமக்கு ஒரு புள்ளியை வைக்கிறான்னு இந்த இடம் தான். உச்சகுருவிற்கு பார்வை பலன், பார்வை திறன் அதிகமாக உண்டு. அந்த இடத்துல கடக லக்னத்தில் இருக்கிறார். அந்த கடக லக்னத்திலேயே திக்பலமாக உச்சமாக ஸ்தான பலத்தோடும் திக்பலத்தோடும் இருப்பார். அப்போ அந்த இடத்துல பார்வை திறன் அதிகமாக இருக்குமானா நிச்சயமாக அப்படிலாம் சொல்ல முடியாது. மகர லக்னமாக இருந்து உச்சகுரு பார்ப்பதற்கும் கடக லக்னமாக இருந்து உச்சகுரு பார்ப்பதற்கும் உச்சகுருவின் பார்வை அந்த ஸ்தான பலத்தை மட்டுமே அடையும். அந்த திக்பலம் என்பது திக்கு பலம்தான், திசைகளுடைய திக்கு பலம்தான். இதற்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே ஒளியோடு இருக்கின்ற கிரகங்கள் எந்த அளவிற்கு பார்க்கும் என்பதை அனுபவத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க. உச்சகுரு பார்க்கும் பொழுது 40 டிகிரி அளவிற்காவது ஒளி வீச்சு இருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதே நேரம் நீச்ச குருவாக மகரத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு பார்வை பலம் இல்லையான்னு கேட்டால் இல்லையெல்லாம் கிடையாது, இருக்குது, அங்கேயும் இருக்குது. கொஞ்சம் பார்வை திறன் குறையலாம், அவ்வளவுதான். ஆனால் மகரத்தில் இருக்கக்கூடிய நீச்ச குரு பார்க்கக்கூடிய பார்வையே ஒரு மனிதனுக்கு போதும் என்ற அளவிற்கு கண்டிப்பாக இருக்கும். வணக்கம் குரு.